வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். வாக்குப்பதிவு இயந்திரம் விவி போர்டு குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் தமிழகம் முழுவதும் போராட்டம். மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் நடைபெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து முழக்கம். எம்ஜிஆரும் பிரதமர் மோடியும் தமிழுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் என்று நைனா நாகேந்திரன் பேட்டி. பிரதமர் மோடி தமிழுக்கு எதிரானவர் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறுவதில் உண்மை இல்லை எனவும் மறுப்பு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க போராடுவதற்காக தேர்தலையும் புறக்கணிக்க தயார் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி அறிவிப்பு. கோரிக்கையில் உறுதியாக இருந்தால் ஆதரிப்போம் என்று திமுக கருத்து. பாமகவின் முக்கிய துரோகி என அன்புமணி கூறியதற்கு ஜி.கே. மணி கடும் கண்டனம். யார் துரோகி என்று மக்களுக்கு தெரியும் எனவும் பதிலடி. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் தேர்தல் வரை இவி மிஷின் விவி போர்டு குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்காக ஆட்சியர், துணை ஆணையர், வருவாய் கோட்ட அலுவலர் அலுவலகங்களில் செயல்முறை விளக்க மையங்கள் மற்றும் நடமாடும் செயல் விளக்க வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு 1% கூட நிதி ஒதுக்கவில்லை என்றும் திட்டங்களை அறிவிக்கவில்லை என்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார். மேலும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 15ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை தேனி, விருதுநகர், தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சிகளை பிரிப்பதே திமுகவின் வேலை என்றும் அதற்கு பயந்தே திருமாவளவன் அமைதியாக இருப்பதாகவும் செல்லூர் ராஜு விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தில் பெண்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டியது கம்யூனிஸ்டுகளின் கடமை என்றும் அதை விடுத்து சீட்டு கிடைக்கிறது என்பதற்காக அவர்கள் அமைதி காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 2026 ரியல் ஹீரோ இபிஎஸ் தான் என்றும் அவர்தான் முதல்வர் ஆவார் என்றும் செல்லூர் ராஜு கூறியிருக்கிறார். பாமகவின் முக்கிய துரோகி என தன்னை அன்புமணி கூறியதற்கு ஜி.கே. மணி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ராமதாசுடன் இருப்பதால் துரோகிகள் என அநாகரிகமாக அவதூறு பேசுவது நல்லதல்ல என்று அவர் எச்சரித்திருக்கிறார். தான் யாருக்கும் மனதார கெடுதல் நினைப்பவன் அல்ல என்று கூறிய அவர், துரோகியாக இருந்திருந்தால் ராமதாசுடன் இத்தனை ஆண்டுகள் பயணித்திருக்க முடியாது எனவும் ஜி.கே. மணி தெரிவித்திருக்கிறார். யார் துரோகி என்று மக்களுக்கே தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.